ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கார்த்திகா. வெல்கம் பேக் டு மை சேனல் மாமி டைரிஸா. டெய்லி மார்னிங் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து டீ ஆர் காஃபி போடுறதா இருக்கும். என் ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்ஸ்க்கெலாம் வாட்டர் பண்ணுறதாக தான் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து சாட்டர்டே மார்னிங்லேருந்து எடுக்கிற. காலையில் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். 2 பேருமே எழுந்துட்டாங்க. உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க. சரி சீக்கிரமாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியில் போகிறோம். எங்கே போகிறோன்றது இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். வரலையா? ஹாய், வேடிக்கைலாம் பார்த்தது போதும், வாங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா பூரி தான் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து பவுலில் 1 கப் வந்து கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1 டீஸ்பூன் ரவை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பூரி சுடுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நீங்கள் இந்த மாவு பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா பூரிக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. இப்போ பூரிக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஒயிட் குருமா மாதிரி செய்யலாம். இந்த ஒயிட் குருமாவுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, வெறும் பச்சை மிளகா தான். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து காரத்துக்கு வந்து நான் ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இது வந்து கிட்ஸும் சாப்பிட்றாங்கன்றதுனால நான் 3 எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ காரம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு சேர்த்து செய்கிறீங்கன்னா அப்படின்னா ஒரு 5-6 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து குருமா தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாமே சேர்ந்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி இடித்து போட்டிங்கன்னா குருமாவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இது கூடயே வந்து நான் 3 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ண விடுங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான கோகனட் பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், ஒரு 10 கேஷ்யூஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துருங்க. இப்போ கோகனட் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல தக்காளி, அதை இப்போ தான் சேர்க்கணும், ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா அது ஒயிட் குருமா மாதிரி இருக்காது. இப்போ சேர்த்தா தான் அதோட ஜூஸ் மட்டும் இறங்கும், அந்த கலர் சேஞ்ச் ஆகாது. தேங்காய் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடுங்க. ஏன்னா முன்னாடியே நம்ம வந்து பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒயிட் குருமா ரெடி. இது வந்து கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். நல்ல ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூரி சுட்டெல்லாம் பூரி போடும்போது வந்து ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பூரி வந்து அவ்வளோ பஃப்னு வராது. எனக்கு இன்றைக்கி வந்து லைட்டாக தான் பஃப்னு இருந்துச்சு. என்னன்னு தெரியல, எங்கேயோ மிஸ்டேக் ஆகிருக்கு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சர்வ் பண்ணிடலாம். பூரி ஒயிட் குருமா, கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து இது எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் திருவான்மியூர் தான் போனோம். திருவான்மியூர் கலாக்ஷேத்ராவில் வந்து திருப்பி வந்து புதுசாக வந்து இந்தியன் ஆர்டிசன் பஜார்னு போட்டிருந்தாங்க எக்ஸிபிஷன். இந்த டைம் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டால்ஸ் இருந்துச்சு. பழைய ஸ்டால்ஸில் வந்து கொஞ்சம் இருந்துச்சு, புதுசாக வந்து எக்ஸ்ட்ரா நிறையா ஸ்டால்ஸ் இருந்துச்சு. இந்த டைம் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் என்னெல்லாம் வாங்கினேன்றதை வீடியோ எண்டில் காட்டுறேன். இந்த டைம் உள்ளே என்டர் ஆன உடனே பார்த்திங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் குர்த்தி கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ₹450 பியோர் காட்டன் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இதில் வந்து காதி காட்டன், பியோர் காட்டன், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்துச்சு. பேண்ட்ஸே பார்த்திங்கன்னா பட்டியாலா பேண்ட்டு, பலாசோ பேண்ட்டு, சிகரெட் பேண்ட்ஸ்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அதை தாண்டி ஒரு 2-3 ஸ்டால்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா உடன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே செஸ் போர்டு, எல்லாமே கிட்ஸ்க்கு வந்து விளையாடுறதுக்கு வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா உட்டனில் வச்சுருந்தாங்க. செஸ் போர்டு, அபாக்கஸ், அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் பார்க்காததெல்லாம் இருந்துச்சு. வால் மேக்னெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, க்யூட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு உள்ளே போகும்போது நிறைய வெரைட்டியாக பெட்ஷீட்ஸு, கர்டைன்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அதெல்லாம் தாண்டிட்டு ஒரு 5-6 ஸ்டால்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா சிக்கன் கறிலேயே நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து மதுபானி பெயிண்டிங்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்தோடனே மேட்ஸோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக இருந்துச்சு. எல்லாமே ஸ்டார்டிங் வந்து 300லேருந்து க்யூட் மேட்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸு இங்கே பார்த்திங்கன்னா கர்டைன்ஸ் வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் கர்டைன்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வந்த உடனே ஆக்சசரிஸு, ஜுவல்லரிஸ்னு வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. எல்லாமே ஆக்சிடைஸ்டு சில்வர் இயரிங்ஸு, அதுக்கப்புறம் பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் நிறையா கேர்ள்ஸ்க்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பட்டூலாஸ், அதுக்கப்புறம் சோப் ட்ரேஸ் எல்லாமே வந்து நீன்வுட்டில் செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த டைம் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. இந்த டைம் வந்து குர்த்திஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நிறையா ஸ்டோர்ஸில் வந்து காட்டன் குர்த்திஸ், பேண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. கிட்ஸ் கலெக்ஷன்ஸும் இந்த டைம் நிறையவே இருந்துச்சு. இந்த ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோர் பேர் எடுக்காமல் விட்டுட்டேன். இந்த ஸ்டோரில் குர்த்திஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பைசஸ், வடாம், வத்தல்னு வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் க்யூட்டாக கிட்ஸ்க்கு வந்து ஸ்க்ரன்ச்சீஸு, கிளிப்ஸு, அதுக்கப்புறம் அந்த போஸு, ஹேர் பேண்ட்ஸுன்னு வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. நீங்கள் கிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரலாம். அவங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் லாஸ்ட் டைம் மாதிரியே நிறைய பூஜா ஐட்டம், ஸ்டாச்சூஸ், அதுக்கப்புறம் ஜுவல்லரிஸே வந்து நிறைய ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த டைம் ஆக்சிடைஸ்டு இயரிங்ஸு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஜுவல்லரிஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவோடு போகாதீங்க. சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணணும் அந்த மாதிரி போங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து சில பேருக்கு நீங்கள் வந்து போனதுக்காக வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் போகாதீங்க. சும்மா ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு கூட நீங்கள் வரலாம். உங்களுக்கு தேவையானது இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா அப்போ வாங்கணும்னு தோணுச்சுன்னா மட்டும் வாங்குங்க. நம்ம போயிட்டோம் அதுக்காக வந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்காதீங்க. நீங்கள் வந்து கான்ஷியஸாக இருங்க. ஷாப் பண்ணும்போது தேவையில்லாததை வந்து வாங்காதீங்க. நான் வந்து இந்த வீடியோக்காக வந்து நான் மட்டும்தான் நான் போயிட்டு வீடியோ எடுத்தேன். எனக்கு தேவையானதை மட்டும்தான் வாங்கினேன். பெருசாக வந்து எனக்கு தேவையில்லாதது, கொஞ்சம் காஸ்ட்லியாக சொல்கிறது அந்த மாதிரிலாம் வாங்கலை. அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்டோர்ஸும் வந்துச்சு. இந்த மாதிரி லேம்ப் ஷேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் இதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் புத்தா ஸ்டாச்சூஸ்லாம் இருந்துச்சு, லாஃபிங் புத்தா, இதுலலாம் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேன் பேக்ஸ்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இந்த பேக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து H&M போனாலே வாங்கிடலாம். ஏன்னா H&Mலேயே இந்த பேக்ஸ்லாம் கிடைக்குது. இந்த பேக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வாஷபிள்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து எல்லாமே க்ளீனிங் எசென்ஷியல்ஸ் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் ஒரே ஒரு க்ளீனிங் ஸ்டிக் மட்டும் வாங்கினேன்.
நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த செராமிக் ஷாப்பு, இது புதுசாக போட்டிருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நிறையா வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக சொல்கிறாங்க. நான் எவ்வளோ பார்கெயின் பண்ணி கேட்டேன், அவங்க பண்ணி கொடுக்கவே இல்லை. பட் அதனால் நான் இந்த ஷாப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ரொம்ப வந்து விலை அதிகமாக சொல்கிறாங்க. நம்ம வெளியில் போனோம்னாலே வந்து விலை கம்மியாக நிறைய கலெக்ஷன்ஸோடு கிடைக்குது. இவங்க வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த ஷாப்புக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஷாப் இருந்துச்சு. இந்த ஷாப்பில் வந்து நிறைய ஸ்டாச்சூஸு, அதுக்கப்புறமா எர்த் அண்ட் பாட்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நான் இந்த தயிர் ஜாடி வந்து இங்கே தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேவரட் ஷாப்பு. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எங்கள் எல்லாமே வந்து நேம் போர்ட்ஸு அங்கேயே வந்து டக்குன்னு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க நேம் போர்ட்ஸு. ஆக்சுவலி இந்த நேம் போர்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். நவிலன் பேர் மட்டும் இல்லை, அவனோட பேருக்கு வந்து ஆட் பண்ணுறதுக்காக பார்த்தோம். வந்து காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஆக்சுவலி அதோட ஆன்லைனில் வாங்கும்போதே அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்னு விட்டுட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஷாப்பில் வந்து எல்லாமே நேச்சுரல் குக்வேர்ஸ். இது வந்து மெட்டீரியல் வந்து ஸ்டோன் பாட்ரின்னு சொன்னாங்க. கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு, அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த பீச் பேக்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் என்னோடய ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. நான் என்னெல்லாம் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தயிர் ஜாடி, அதுக்கப்புறமா அந்த க்ளீனிங் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் ஒரு நீமுட் கோம் வாங்கினேன், அதுக்கப்புறமா ஒரு பேண்ட் வாங்கினேன். அவ்வளோதான் என்னோடய ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.